அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் தேவனை நம்பிக்கையுடன் அணுகி நம்முடைய ஆசைகளையும் திட்டங்களையும் அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நம் மனதில் உள்ள நல்ல விருப்பங்களை அறிந்து அவைகள் அவருடைய சித்தத்திற்கேற்ப இருந்தால் அவற்றை நிறைவேற்றுவார். இந்த வசனம் நமக்கு கற்பிப்பது, நம் ஆசைகள் நல்லவையாக இருக்க வேண்டும். நம் திட்டங்களில் தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். வெற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்தே வருகிறது. சுருக்கமாக சொன்னால், தேவனை நம்பி நல்ல மனதுடன் திட்டமிடும் நம்முடைய முயற்சிகளை அவர் ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார் என்பதே இந்த வசனத்தின் அழகான அர்த்தம். இன்றைய நாள் உங்களுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்.